வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கலாங்க ரிவ்யூ பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் கொடுத்திருந்த மார்க்கெட் லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு கீ லெவல்ஸ் 24,884ங்கிறத நான் கொடுத்திருந்தேன். இது என்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் கொடுத்துருப்பேன். ஸோ மார்க்கெட்டு அந்த இடம் வந்து டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா வந்து இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 24,889.20ங்க. ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியுதுல, இதனால வந்து மார்க்கெட் கீழே விழுகுதுங்க. நான் இது ஏன் கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். எவ்வளவு மார்க்கெட் டவுன் ஆனாலும் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் தான் இப்போ போயிட்டு இருக்குது. பட் இங்கே கீழே கேப் டவுனாக ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டு 10.15க்குள்ள நான் இந்த இடம் வர முடியலன்னா ஃபர்தர் டவுனில் தான் இருந்திருக்குங்கிறத நான் சில வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு அப்சைடில் போச்சு. போன மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்தாங்க, எடுத்து திருப்பி இந்த வேலையிலேயே வந்து முடிச்சிட்டாங்க. நான் இன்னைக்கும் இதே வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் நான் உங்களுக்காக தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம லோ வந்து 732.70 ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் இது. அங்க இருந்து இதுல பிளஸ் பண்ணீங்கன்னா 24,766ங்கிறது அடுத்த வேல்யூவா இருக்கும். அதுக்கு அடுத்த வேல்யூ தான் இன்னைக்கு ஹையே. இது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே வந்து இதுல இருந்து திருப்பி 33 பாயிண்ட், திருப்பி 33 பாயிண்ட், மொத்தம் லோல இருந்து 1 2 3 4 33. இதே வந்து ஹையில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 2 கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா ரிவர்சல்ங்கிறது ஒன்று கண்டிப்பா இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதன்படி மார்க்கெட்டு ரிவர்சல் ஆச்சுங்க. அவ்வளோதான் மார்க்கெட்டு. அங்கிருந்து ஃபுல்லா டவுன். அது எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருதுங்கிறதையும் பாருங்க. இங்க ஸ்டார்ட் ஆனது ஃபர்ஸ்ட், ரெண்டாவது எகெயின் வந்து ரீடெஸ்ட், திருப்பி வந்து கன்சாலிடேஷன், அங்கிருந்து எகெயின் வந்து 12:35க்கு எகெயின் அப்படியே ஒரு லைனா தான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த கோடுகளுக்குள்ள மட்டும்தான் டிராவல் ஆயிருக்கு. அவ்வளவுதாங்க மார்க்கெட். எகெயின் வந்து அதுல இருந்து கன்சாலிடேஷன். ஸோ சிம்பிளா பார்க்க சொல்லி தான் நான் சொல்றேன். நான் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாம் நான் நேற்று கொடுத்திருந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல தான் இன்னைக்கு ஓப்பனே ஆச்சு. அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து தான் மேலே போச்சு. நான் கொடுத்த வேல்யூ அப்படின்னா இல்லைங்க, இது மேக்ஸ்ல வரக்கூடிய வேல்யூஸ். நான் கொடுத்தாலும் சரி, நீங்க கொடுத்தாலும் இந்த வேல்யூஸ் தான் வருங்க. ஸோ இதை எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்களே கண்டுபிடிக்கலாங்க. ஒன்றும் பெரிய இல்லை. நான் தான் மார்க்கெட் ரொம்ப சிம்பிளா பார்க்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். இந்த புரிதல் உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி இல்லைன்னா நீங்க கமெண்ட்ல தெளிவுபடுத்துங்க. கண்டிப்பா நான் இதனுடைய விளக்கமும் நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ 33 தான் அது போகும். இது வந்து இங்க ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் 1 2 3 4 லோல இருந்து 4 வரும். ஆக்சுவலா நீங்க இதுக்கு வந்து ஹைல இருந்து போட்டீங்கனாலும் அதே தான் வரும். எக்ஸாக்டா நான் போட்டிருக்கிற ஹை பாருங்க, 799.80 இன்னைக்கு ஹையே. எனக்கு இங்க இருந்து 2:33 போட்டீங்கன்னா அதுதாங்க ஹையே. சிம்பிளுங்க, அவ்வளவுதான். நீங்க யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் ஏதாவது கொடுப்பாங்களோ, யாரோ ஒருத்தங்க வீடியோல, நானே என்னையும் சேர்த்து தான் சொல்றேங்க, இவர் வீடியோல கொடுக்குற சப்போர்ட்ல தான் கிடையாதுங்க. மார்க்கெட்டு அதனுடைய வேல்யூஸ்குள்ள தான் இயங்கும். 5 மினிட்ஸ் கேண்டில்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேல்யூஸ்ங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க. நான் ரேஞ்சஸ் சொல்லியிருந்தேன். 24,658 இருந்து மார்க்கெட்டு 25,042க்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேயும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டாங்க, அந்த வேலையும் டச் பண்ணிட்டாங்க. அகெயின் வந்துட்டு கன்சாலிடேஷன், அவ்வளோதான். மார்க்கெட்டு எங்கே கேப் டவுனாக ஓப்பன் ஆனாலும் திருப்பி கீ வேல்யூக்கு போகுது. அகெயின் வந்து நம்ம வேல்யூஸ்குள்ளே தான் இருக்குது. அவ்வளோதான். சரிங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரைக், இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன கொடுத்துருந்தேன், எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு பார்க்கலாம். நான் சொன்னபடி வந்து 24,850 கால் 119 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். எப்போ இங்கே வந்து கீழே 10:40க்கு கீழே க்ளோஸ் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்க இந்த வேல்யூஸ்லாம் எகெயின் 99 to 138ன்னு சொல்லியிருந்தேன். அது இக்கும் மேலே போயிருக்கு. இதெல்லாம் எப்போ, நேற்று எப்போ, வெள்ளிக்கிழமை நம்ம கொடுக்குற வேல்யூஸ்ங்க. மார்க்கெட்டு அதனுடைய வேல்யூஸ்ல மட்டும்தான் இயங்குங்கிறத பார்த்தாலே தெரியுதுங்க. அவ்வளவுதான். 99ல இருந்து அழகா போகுது 138ங்க. மார்க்கெட் ரொம்ப சிம்பிளுங்க. இப்படி சிம்பிளா பார்க்க சொல்லி மட்டும்தான் நான் சொல்லித்தரேன். வேற ஒன்றும் காம்ப்ளிகேட்டடா இல்லவே இல்லைங்க.
இந்த 119ல இது எப்போ வந்து கீழே விழுறாங்களோ 10:40க்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருச்சுன்னு அர்த்தங்க. இதை நீங்க இவ்வளவு பெரிய பேண்டில் வந்து இங்க விழுகிறத விட இந்த 119 டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லிட்டேன். 10:40 டைமுக்கு இங்க பார்க்கலாங்க. 10:40க்கு இங்க பாருங்க, 10:35 10:40 எக்ஸாக்டா வந்து அதே 119 114 ரூபா க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்த கேண்டிலே வந்து 138 ரூபா டார்கெட் இங்க அடிக்கிறாங்க புட்டு சைடு. இவ்வளவுதான், சிம்பிளுங்க. எல்லாம் ஒரே நேரத்துல தான் நடக்குங்க, ஒன்றும் பெருசாவே இல்லவே இல்லைங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா பாருங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் கேண்டில் கான்செப்டும் நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கனாலும் இன்னும் ஈஸியா தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஹையை பிரேக் டவுன் ஆகும்போது எவ்வளவு நேரம் எடுத்திருக்கிறாங்க, இந்த ஹையில இருந்து பிரேக் டவுன் ஆனதும் அழகா அவ்வளவுதான் மார்க்கெட் கீழே விட்டாங்க. இங்க அதே மாதிரி இந்த ஹையை பிரேக் லோவே பாத்தீங்கன்னா 135. ஸோ இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து நீங்க 99ங்கிற விலையில இருந்து எடுத்தீங்கனாலே போதுமானதுங்க. இங்க வந்து நீங்க என்ட்ரி எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை, க்ளோஸ் ரொம்ப தள்ளி இருந்ததுனால எடுத்திருக்க முடியாது. ஸோ எகெயின் ரீடெஸ்ட்டுக்கு வரும்போது இந்த இடம் வேணா 11 o'clock ஈஸியாக எடுத்துருக்கலாம். ஏன்னா இங்க 119ல அழகா இங்க முடியல அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சதுன்னு அர்த்தங்க. ஸோ இந்த இடத்த நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா அழகா இந்த இடத்துல 99 கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைட்ல தான் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சார்ட்லாம் வியூ பண்ணவே வேண்டியது இல்லைங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கை வச்சு நான் கொடுக்கறத வச்சு கூட நீங்க ட்ரேட் பண்ணீங்கனாலே போதுமானதுங்க. ஓகே, மண்டே மார்க்கெட் எப்படி, நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சில வாட்ஸ்அப்ல கொடுத்திருந்த லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துருவோங்க. நான் வந்து இந்த லெவல்ஸ் 9:45க்கு கொடுத்துட்டேன். நான் என்னோட கேட்டவங்களுக்கு இல்ல யூசர் எல்லாரும் யார் யார் இப்ப வாட்ஸ்அப்ல இருந்தீங்களோ நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன், பார்த்துக்குங்க. இந்த 9:45க்கு நான் கொடுக்குற லெவல்ஸ்ல எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டேன். இந்த எல்லோ கலர் லைனுக்கு கீழே எப்ப பிரேக் டவுன் ஆகுதோ அப்பதான் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச். அதாவது இங்க நடக்கிறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் நமக்கு காமிச்சிருங்க. இங்க வந்து க்ளோஸ் வைக்கவே முடியல, திணறிக்கிட்டே இருக்காங்க. நான் இன்னைக்கு கொடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 850 எடுத்திருப்பேன். ஏன்னா அது 5 minutes கேண்டில் நியரிங் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ்ங்கிறதுனால இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் படி இங்க 11 மணிக்கு டிக்ளேர் ஆகுதுங்க, புட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகுறாங்க அப்படிங்கிறத ஈஸியா ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த இடத்துக்கு இருந்து நீங்க வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா அது மெதுவா போயிருக்கும், அவ்வளவுதான். இது எப்ப இது வெளியில இந்த 116 ரூபாய்க்கு மேல போகுதோ அப்பதான் அப் ட்ரெண்டுக்கு உண்டான வாய்ப்புகள்னு அர்த்தங்க. இது இப்படிதான் நம்ம பார்க்கணும். எங்க போனாலும் இந்த வேல்யூஸ்குள்ளதான் இருக்குங்க. இங்க போனாலும் பாருங்க எல்லாம் ஒரே டார்கெட்டா தான் இருக்கும். இங்கேயும் அதே இடத்துல அடிக்கும். நீங்க என்ன டார்கெட் போட்டீங்கனாலும் அடிக்க, அவ்வளவுதான். சிம்பிளா பாருங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். இது நம்ம நீங்களே ஓனா டெரைவ் பண்ணலாங்க, பாத்துக்கலாம். ஃபியூச்சர்ல உங்களுக்கே நான் சொல்லித்தரேன் இதெல்லாம். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத பாத்துடலாங்க. இந்த இது வேற போட்டு வச்சுட்டேன்னா இதெல்லாம் நீங்க ஆக்சுவலா நான் மார்க்கெட் இப்போ வந்து நான் என்னுடைய வியூ எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணி வச்சேன். இது லாங் டைம் ஃப்ரேம்ல எடுத்திருக்கேன். 75 மினிட்ஸ்ல உங்களை யாரு பாப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சார்ட்டை வந்து இதுல பாத்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டி அதிகமா இருக்குங்க. மார்க்கெட்டு அப்படியே டவுன் ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி அழகா வந்துட்டு இருக்குது. இந்த சேனலுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ரொம்ப நாளா. இதுக்குள்ள மேலேயும் போகல, கீழேயும் வரல, இதுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஓகே, இதை நீங்க நான் ட்ரெண்ட் லைன்ல நான் என்னோட இதுக்காக போட்டுக்கிறதுங்க. நீங்க வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். ஏன்னா நீங்க ஃப்ரீயா மார்க்கெட்டை வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க, இதுவே போதுமானது. நான் லாங் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன சப்போர்ட் கிடைச்சதோ அது எப்படி ஆக்ட் ஆயிருக்குது முன்னாடி அப்படிங்கிறத நான் காமிக்கிற பாருங்க. நாளைக்கு ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 24,492 இருந்து 24,862 வரைக்கும் காமிக்குதுங்க. இதே வந்து நாளைக்கு கீ வேல்யூன்னு எடுத்துட்டீங்கன்னா 24,738ங்க. ஸோ இந்த இடம் வரும்போது உங்க முடிவு எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்குங்க. நாளைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கிற டைம் ஃப்ரேம்ல நான் வந்து இதுக்கு முன்னாடி ஜூன் மந்தோடைய டேட்டாலாம் பார்க்கும்போது எனக்கு இந்த இடம் கரெக்டாக கிளியர் கட்டாக தெரியுது. எனக்கு மேக்ஸ் வேல்யூஸில் அது வரதுனால தான் நான் கொடுக்குறேன். நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துலாம் நான் இந்த சப்போர்ட் கொடுக்கலைங்க. எனக்கு மேக்ஸ் வேல்யூஸ் எடுக்கிறேன். அந்த வேல்யூஸ் படி ப்ரீவியஸாக எந்தெந்த இடத்துலலாம் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத லாங் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அவ்வளோதாங்க. நீங்கள் எப்பவும் போல் உங்களோட டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கோங்க. நீங்கள் சார்ட்டை எப்படி பார்க்கணுங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன்.
ஏன்னா 75 மினிட்ஸ்ங்கிறது நல்ல அக்யூரசி கொடுக்குங்க, அதுக்காக சொல்றேன். லாங் டைம் ஃப்ரேம்ல நல்லா இருக்கும். ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு கீ வேல்யூஸ் வந்து 24,738, அதை தாண்டி போனா 768 ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். இதுல இருந்து தாண்டினா இது வரைக்கும் போகலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் போகுமா அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கு வேல்யூஸ், அதாவது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன கொடுக்குறோனோ அதோட நீங்க மூவ் பண்ணுங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,862, அதை தாண்டினா 24,942 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. இந்த வீக் கீ வேல்யூ 24,963. இந்த வீக் கண்டிப்பா இந்த கீ வேல்யூவை எப்போ வந்து ரீடெஸ்ட் பண்ணுவாங்க அல்லது இது ஸ்ட்ராங்கா உடைச்சாங்கன்னா மேல அப்சைடு போக வாய்ப்பு உண்டுங்க, பார்க்கலாம். இது இந்த வீக் கொடுத்த ரேஞ்ச் நான் அப்படியே வச்சிருக்கேன், இந்த வீக் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாங்க. 24,658 இருந்து 25,042 இந்த கேப் வரைக்கும் ஃபில் பண்றதுக்கு வரைக்கும், என் கேப்லாம் நான் பார்த்து எடுக்கலைங்க, இது மேக்ஸ்ல வர வேல்யூஸ் தாங்க. பார்ப்போம், இதை அப்படியே வச்சிருக்கேன், எவ்வளோ நாளும் பார்த்துக்கலாம். அதே வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 25,132ன்னு காமிக்குது. ஓகே, சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்போர்ட் இந்த 24,658 ஒரு சப்போர்ட் தான். நான் கொடுக்குற சப்போர்ட்டோட 5 மினிட்ஸ் கேண்டில் லோல இருந்து நீங்க சப்போர்ட் போட வச்சுக்கோங்க. இது ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும், இதெல்லாம் செகண்டரி தான், இதான் அடிஷ்னலா வச்சுக்கோங்க, போதுமானதுங்க. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,658, அதை விட்டா 24,594ங்க. அதுக்கு அடுத்த இடையில ஒரு சப்போர்ட் வருது 24,492 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப்புறம் 24,404 அதுக்கு அடுத்த சப்போர்ட். ஆக்சுவலா இந்த வீக் வந்து நல்லா பாத்துக்குங்க, ஏன்னா இப்போ இந்த மந்தோடைய லோவை வந்து லாஸ்ட் மந்தோடைய லோவை வந்து இன்னும் வந்து பிரேக் பண்ணாம இருக்காங்க. அதாவது அது வரைக்கும் நான் அப் ட்ரெண்டா தான் நம்ம எடுத்துக்க முடியும். நான் முன்னாடியே இந்த வீக்குடைய வீக்லி அனாலிசிஸ்லேயே காமிச்சிருப்பேன். லாங் டைம் ஃப்ரேம்ல போன மாதத்தினுடைய லோ வந்து பாத்தீங்கன்னா 24,473ங்க. 24,476 வரைக்கும் இந்த வீக்கு வந்து எனக்கு அந்த லாங் டைம் ஃப்ரேம்ல காமிச்சது. அது வரைக்கும் பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்ஷனாக தான் பார்க்கணும். மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும்போது நமக்கு இதெல்லாம் அப்படியே தான் காமிச்சிட்டு இருப்பாங்க, எப்போ அப் ட்ரெண்ட் கொண்டு போவாங்கன்னு தெரியாது. எல்லாம் டவுன் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து அப் ட்ரெண்டுக்கு போயிடும், பார்த்துக்குங்க. அது நமக்கு தெரியாது. 24,476 உடைச்சு கீழே வந்தாதான் இது லாஸ்ட் மந்தோடைய லோங்க. இந்த லோ உடைச்சாதான் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். அது வரைக்கும் வர்றதெல்லாம் வந்து ஒரு கரெக்ஷனாகவே எடுத்துக்கங்க. எதுவாக இருந்தாலும் சரி, இன்ட்ராடே வேல்யூஸ்ல மூவ் பண்ணி பழகுங்க, போதுமானது. சரிங்க, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பார்த்துடலாம். 24,700 காலம் புட்டு எடுத்திருக்குங்க. இது வந்து அப்சைடு போகணும் அப்படின்னா 24,700 கால் 103 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைடு நோக்கி போக ஆரம்பிக்கும். அதுவே வந்து புட்டு வந்து 24,700 புட்டு 103 ரூபாய்க்கு மேல இருந்தா டவுன் சைடு நோக்கி போகுங்க. இவ்வளவுதான், சிம்பிளா மார்க்கெட்டை பாருங்க, போதுமானது. இதனுடைய தொலைவு வந்து 86 to 120 பாயிண்ட்டுங்க நாளைக்கு தொலைவு. இது நான் எதுவும் ஒரு கோட்ல போடல, நீங்க மெமரியில வச்சுக்கோங்க, இதுவே போதுமானது. இது போக வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். நான் இது போக எனக்கு யூசர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன்ல ஸ்டாக் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது தனியா வந்து ஸ்டாக் சூசிங்க்குன்னு தனியா வந்து ஜிசிடி வச்சிருக்கோங்க. இந்த லிங்க் தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுல வந்து இங்க சிக்னல்ஸ்லாம் இல்லைங்க, நாங்க வச்சிருக்கக்கூடிய இது வீக்லியில ஒரு ஸ்டாக் வந்து பை லெவல் இருக்கா அல்லது செல் லெவல் இருக்கா அப்படிங்கிறது இதை நம்ம கொண்டு வந்து, இது வந்து நாங்க ஓன் யூஸுக்கு நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து இதை நம்ம பாக்குறோங்க. அவர் தான் இது ஃபுல்லாவே ஸ்டாக்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டாக்கு பைல இருக்கு செல்லுல இருக்குன்னு காமிக்கும். என்னதான் இருந்தாலும் இதுக்கெல்லாம் நீங்க ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் கண்டிப்பா முக்கியங்க, அதை நீங்க பார்த்து தான் எடுக்கணும். சரிங்களா, அது எப்படிங்கிறத அவர் சொல்லுவாரு. உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டா நீங்க சொல்லுங்க, இதை வந்து நீங்க வாங்கிக்கணும் இல்லை ஸ்டாக்ல நான் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு
இது தேவை அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே இருக்குங்க. எல்லாம் என்ன அதாவது வந்து வீக்லியில என்ன லெவல்ல இருக்கு, இந்த இடத்துல வீக்லி லெவல்ஸும் மந்த்லி லெவல்ஸும் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் ஸ்ட்ராங் பை அட் அப்படின்னா இது வந்து MS2ங்கிறது மந்த்லி சப்போர்ட் டூல் இருக்குன்னு அர்த்தங்க. அதாவது ஸ்ட்ராங் பைன்னு காமிக்குங்க. இதே வந்து MS3ல இருக்கா அப்படிங்கிறது இன்னும் பெஸ்ட்டுங்க. என்ன ஸ்டாக் ஒன்று வந்து MS3ல இருக்கோ அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் பண்ணிட்டு போகலாங்க. FSL அப்படிங்கிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா MS3ல இருக்குங்க. அதனுடைய வேல்யூஸ் என்னங்கிறத இங்கே கொடுத்துருங்க. எல்லாமே இதுலயே வருங்க. 325 ரூபா வந்த மார்க்கெட், அது வந்து இப்ப கரண்ட் பிரைஸ் வந்து 333 ரூபாயில இருக்கு. 325 ரூபா வந்து அது வந்து ஸ்ட்ராங் பைங்க. இதே வந்து 52 வீக்ஸ் லோ வந்து 257 ரூபா வச்சிருக்குங்க. இதே ஸ்டாக்கு வீக்லியில சப்போர்ட் 1ல இருக்குன்னு காமிக்குது. ஸோ இது மந்த்லி வந்து பெரிய டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி தேவைப்பட்டா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கங்க.